வணக்கம் நண்பர்களே, துரோணா அகாடமில இருந்து நான் உங்கள் நிறைமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2025ல நடந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ல ஜிஎஸ்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின் 10th சோஷியல் சயின்ஸ் புக்ல இருந்து கேட்டுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? வித் புக் ப்ரூஃபோட நம்ம பார்க்க போறோம். இந்த 10th புக்க படிச்சிருந்தோம் அப்படின்னா 70 to 20 கொஸ்டின்ஸ் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த புக் ப்ரூஃப் மூலமா நம்ம 10th சோஷியல் சயின்ஸ் புக்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க லைன் பை லைனா 10th சோஷியல் புக்கை படிச்சிருங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸை நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, கூற்று காரணம் என்ன கூற்று அப்படின்னா, 1925ல பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இங்க பாருங்க, பெரியார் 1925ல் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இது 10th சோஷியல் சயின்ஸ் புக்ல தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அந்த லெசன்ஸ்ல அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க. காரணம் என்ன என்ன ரீசன்? சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியா. இது வந்து ராங் ஆன்சர். சரிங்களா? ஏ சரி, ஆர் தவறு. எப்படி அப்படின்னா, இங்க பாருங்க, சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு. அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு. இது அப்படியே வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 10th இந்த லெசனை படிச்சிருந்தோம் அப்படின்னா, அதாவது சமூக மாற்றங்கள் லெசனை படிச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ணிருக்க முடியும். செகண்ட் கொஸ்டின், பிரம்ம ஞான சபை பத்தி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த டாபிக்ல வரும், கவர் ஆகும். அந்த லெசனும் வந்து நம்ம 10th சோஷியல் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னன்றத பார்க்கலாம். என்ன ஸ்டேட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் வந்து மேடம் பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் எச்.எஸ். ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. நியூயார்க் எங்க இருக்கும்? அமெரிக்கால, யுஎஸ்ஏ. இங்க பாருங்க, மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் எச்.எஸ். ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை 1875ல் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. ஸோ அமெரிக்கால நியூயார்க்ல நிறுவிருக்காங்க. இதை நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம். செகண்ட் வந்து இயர் கொடுத்துருக்காங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார். அன்னி பெசன்ட் அம்மையார் இதுல ஜாயின் பண்ணாங்க நமக்கு தெரியும். அந்த இயர்ன்றது நம்ம இயர் பார்த்தாலே ஒரு நிமிஷம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை பார்க்கணும். சென்னை அடையாறில் உள்ளது இதன் தலைமையகம். இங்க பாருங்க, சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஒன்று நம்ம புக்கை படிச்சிருந்தோம் அப்படின்னா இதுல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டை வந்து நம்ம டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த இயர் வந்து ராங். சரிங்களா? 1889. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம், இதை படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த 1 and 3 சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். இதை பத்தின ஒரு கொஸ்டின். அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால காங்கிரஸ் வந்து என்ன பண்ணாங்க? தேர்தலை வந்து புறக்கணிச்சாங்க 1923ல. சரிங்களா? சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. நீங்க அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க. 1920 to 23, அதாவது நீதி கட்சி 1920 to 23, 23 to 26 ஆகிய ஆண்டுகளில் அரசமைத்தது. இது ஒரு பக்கம். காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில், சரிங்களா? அப்ப காங்கிரஸ் கட்சி புறக்கணித்தது. இந்த இயர்ல நீதி கட்சி தான் வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து இந்த சட்டத்தை வந்து இந்த சட்டமன்றத்தை வந்து சட்டமன்ற தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இதை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அப்ப மற்ற கட்சி எல்லாமே இதுல பங்கேற்றுக்கிறாங்க. இது வந்து கரெக்ட் தான். பட் இந்த 11 இடங்கள் அப்படின்றத நம்ம ஒரு வெயிட் லிஸ்ட்ல போடுவோம். தேர்ட் வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது. ஸோ நீதி கட்சியும் இதுல வந்து பங்கேற்றாங்க. நீதி கட்சி தான் வந்து சென்னையில் அமைச்சரவை அமைச்சாங்க. அமைச்சரவை அப்படின்னா வெற்றி பெற்றாங்க தேர்தல்ல. நீதி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்தது. ஸோ இது வந்து கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தினை வழி நடத்தினார். யாரு? காமராஜர். காமராஜர் கிடையாது. இங்க பாருங்க, ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியது. ராஜாஜியும் ஈவேரா ராமசாமியும், அதாவது பெரியாரும் தான் தலைமை ஏற்று நடத்தினாங்க. ஸோ இங்க காமராஜர் அப்படின்றது ராங் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இது நம்ம இந்த 11 இடங்களில் வெற்றி பெற்றது அப்படின்றது சுயராஜ்ய கட்சி எல்லா இடத்துலையுமே வந்து வெற்றி பெற்றாங்க.
ஏன் அப்படின்னா இந்த காங்கிரஸ் வந்து தேர்தலை புறக்கணிச்சாங்க இல்லையா, அப்ப சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றாங்க அப்படின்றத வச்சு நம்ம இந்த டி ஆப்ஷனை ஈஸியா வந்து சூஸ் பண்ணிருக்கலாம். சரிங்களா? 4th ஸ்டேட்மெண்ட் கூற்று மற்றும் காரணம். ரவீந்திரநாத் தாகூர் தனது சர் பட்டத்தை துறந்தார். சர் அப்படின்றத பார்த்தோன்னே நம்ம கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா காரணம். ஏப்ரல் 13, 1919 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது. இது அப்படியே வந்து புக்ல கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சர் பட்டம் அப்படின்றத பார்க்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் என்ற அரசு பட்டத்தை திருப்பி கொடுத்தார் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையுடைய எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா. சரிங்களா? இங்க நைட் வுட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதை கவனிச்சிருந்தாலே நம்ம ஈஸியா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்க முடியும். இங்க பாருங்க, நைட் வுட் இங்கிலீஷ்ல, அதாவது நம்ம தமிழ்ல ஏதாச்சும் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா உடனே நம்ம இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம். ஏப்ரல் 13, 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலையால தன்னுடைய சர்பட்டத்தை வந்து திறந்துட்டாரு. இதையும் அப்படியே வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. 1919 ஏப்ரல் 13. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியா போட்டிருக்கலாம். 4th கொஸ்டின், சாரிப்பா 5th கொஸ்டின் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியது. இங்க பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றது. ஒரு இடத்துல டிசம்பர் 28 முதல் கூட்டம் நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 இடத்துலயே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து 21 பேர் கலந்து கொண்டனர். இது கரெக்ட் தான், ரெண்டுமே கரெக்ட் தான். பட் இந்த 21 அப்படின்றத மிஸ்டேக்கா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. 22 அப்படின்னு வரணும். புக்ல வந்து 22 பேர் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் தான். சரிங்களா? கூற்று காரணம் இரண்டும் சரி. 6th கொஸ்டின் கூற்று காரணம் கருத்து காரணம். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். கருத்து வந்து கரெக்ட். புக்ல பாருங்க, உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இது அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. காரணம், நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரையும் கலந்தாலோசிக்க வேண்டும். இங்க பாருங்க, தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழுவின் கொலீஜியம் ஆலோசனையுடன் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். யாருடைய ஆலோசனையுடன்? கொலீஜியம், அதாவது மூத்த நீதிபதிகள் அடங்கிய நீதிபதிகள் குழு. அந்த ஆலோசனைப்படிதான் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். சட்ட அமைச்சரை கலந்தாலோசிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? சோ ஏ சரி, ஆர் வந்து ரீசன் வந்து தவறு. 7th கொஸ்டின் என்ன அப்படின்னா ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி அவருடைய தகுதி என்ன ஏஜ் இருந்தா அவர் வந்து அந்த என்ன ஏஜ் வரைக்கும் அவர் போட்டியிடலாம், என்ன ஏஜ் இருந்தா அவர் அந்த பதவிக்கு போகலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 60 உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது வந்து 60ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகள் 65 வயது வரை பதவியில் நீடிப்பர். 65 இங்க 60ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராங் ஆன்சர். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்பதற்கான குறைந்தபட்ச வயது இங்க 35ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட். இங்க பாருங்க, சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. ஸோ 35 அப்படியே வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட். மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது, மேலவை அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினராக 30 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இங்க அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட். கீழவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது, அப்ப மக்களவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னா மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி 25 வயதிற்கு குறைவுள்ளவராய் இருத்தல் கூடாது. ஸோ 25. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 21ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங். அப்ப ஆன்சர் வந்து 2 and 3 தான் கரெக்ட். ஸோ இது அப்படியே வந்து 4 ஸ்டேட்மெண்ட்டுமே புக்ல இருந்து தான் கொடுத்துருக்காங்க. 8th கொஸ்டின்,
இதுவும் இந்த 19ஆம் நூற்றாண்டில் நடந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த லெசன்ல இருந்து தான் இதை கொடுத்துருக்காங்க. என்னென்ன லெசன் யார் யார் சாரிப்பா என்னென்ன புக்கு யார் யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறா அல்லது அவங்களுடைய பாடல்கள் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் ஒரு பைசா தமிழன். இதையும் அப்படியே புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 1907 ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப 1க்கு வந்து 4. ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள் பார்த்தீங்கன்னா, வடலூர்ல உணவகத்தை நிறுவனாங்க. அப்புறம் இவங்களுடைய ஏராளமான பாடல்களை திருவருட்பா அப்படின்ற தலைப்புல வந்து தொகுத்து வெளியிட்டாங்க. அப்ப இது வந்து செகண்ட். 4-3 ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே வந்து குலாம்கிரி. ஜோதிபா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு என்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் உருவாக்கினார். அவர் எழுதிய நூலான குலாம்கிரி சரிங்களா பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுகிறது. இந்த நூல் மூலமா நிறைய தீவிரமான கருத்துக்களை வந்து பரப்புனாரு. ஸோ ஜோதிபா புலே குலாம்கிரி. இது வந்து தேர்டு. சையத் அகமது கான் தத்இப் ஒல் அக்லுக். ஸோ நம்ம இதை லாஸ்ட் ஆப்ஷன் இது 3 நம்ம தெரிஞ்சிருந்தாலே இந்த 4th வந்து இதான்ட்டு நம்மளால கெஸ் பண்ணிருக்க முடியும். சரிங்களா? 4-3-2-1 இதான் ஆன்சர். 9th கொஸ்டின் என்ன? கூற்று மற்றும் காரணம் இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இதை அப்படியே வந்து புக்ல கொடுத்துருக்காங்க லாஸ்ட் பேஜ்ல. சரிங்களா? தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அந்த லெசனோட பேக் சைட்ல எண்டுல வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன அப்படின்னா 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். இதை பாருங்க அப்படியே வந்து இந்த லைன்ல கொடுத்துருக்காங்க. காரணம் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என அறிவித்தது. பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானதாகும் என அறிவித்தது. சரிங்களா? தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இந்த மசோதா. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்ட். இது அப்படியே 10th ஸ்டாண்டர்ட் புக்ல அந்த சமூக மாற்றங்கள் லெசன் பேக் சைடு கொடுத்துருக்காங்க. 10th கொஸ்டின் என்ன அப்படின்னா கூற்று மற்றும் காரணம். சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. ஓகே. காரணம் என்ன அப்படின்னா சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே, அதாவது ஒரு இந்தியர் கூட அந்த சைமன் குழுல இல்லை. இது அப்படியே வந்து புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, வெள்ளையர்களை மட்டுமே கொண்டிருந்த இக்குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறாதது இந்தியர்களுக்கு மிக பெரும் மனச்சோர்வை ஏற்படுத்தியது. சரிங்களா? ஒரு இந்தியர் கூட இந்த சைமன் குழுல இல்லை. ஸோ காரணம் வந்து கரெக்ட். ராஜாஜி தலைமையிலையா நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் எஸ் சத்யமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. ஸோ சத்யமூர்த்தி தலைமையில தான் நடந்திருக்கு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ராஜாஜி கொடுத்துருக்காங்க. புக்ல வந்து டைரக்டா அப்படியே கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதை படிச்சிருந்தாலும் நம்ம இதை ஈஸியா போட்டிருக்கலாம். ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஏ தவறு, காரணமானா சரி. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பாருங்க. வேல்நாச்சியார் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. சரிங்களா? ஆங்கிலேயருடைய தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற டாபிக்ல பாளையக்காரர்கள் கிளர்ச்சி இந்த லெசனும் வந்து புக்ல அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து டைரக்டாவும் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா வேலுநாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். சிவகங்கை அரசர் கிடையாது, ராமநாதபுரத்துடைய அரசர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். இங்க பாருங்க, ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசாக வேலுநாச்சியார் பிறந்தார். அப்ப செல்லமுத்து சேதுபதி அப்படின்றவர் வந்து ராமநாதபுரத்துடைய அரசர். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சிவகங்கை அரசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங். வேலுநாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால நாயக்கர் ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார். இது கரெக்ட். இது அப்படியே வந்து இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. இவர் வந்து கோபால நாயக்கர் பாதுகாப்புல போயிடுவாங்க இல்லையா? 8 ஆண்டுகள் வந்து தங்கி பிரிட்டிஷ் எதுக்கிறதுக்காக ஒரு பிளான் போடுவாங்க. அப்ப வந்து இன்னும் படை வந்து பலமாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுவாங்க. அப்பதான் வந்து ஹைதர் அலி கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க.
மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலு நாச்சியார் வந்து ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். இந்த கூட்டணின்ற வேர்டை அப்படியே வந்து இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து கரெக்ட். வேலு நாச்சியார் நோயுற்று 1790 இறந்தார். இது எங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய டைம் லைன், வேலு நாச்சியாருடைய பிறப்பு மற்றும் இறப்பு 1730 இருந்து 1796 இருந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம இதை படிச்சிருந்தாலே இதை ஈஸியா வந்து நம்ம போட்டுக்கலாம். 1796. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 90ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். இதுல கரெக்டானது எது அப்படின்னா செகண்ட் மட்டும்தான். 12th கொஸ்டின், காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை பத்தி அதுல என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உப்பை சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது. அப்படியே இங்க பாருங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தத்துல கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பயன்பாட்டுக்காக, அதாவது தங்களோட சுய பயன்பாட்டுக்காக உப்பு காய்ச்சவும் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டங்கள் செய்யவும் இந்த ஒப்பந்தம் வகை செய்தது. அப்ப உப்பு காய்ச்சிக்கலாம் தங்களுடைய சுய பயன்பாட்டுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது. அது ஏன் வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை சிறையில வைக்கணும்? வன்முறையில ஈடுபட்டாதானே அரசியல் கைதிகளை சிறையில வைக்கணும் அப்படின்றத நம்ம இதை படிக்கும் போதே நம்மளோட அனலைசிஸ் மூலமாவே நம்ம இந்த கொஸ்டின் ராங்கு அப்படின்றத சூஸ் பண்ணிருக்கலாம். வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்வது. ஏன்னா ஈடுபடாதவங்க தான் விடுதலை செய்யணும். இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? தொடர்ந்து சிறையில வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது. தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள். சரிங்களா? இந்த ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்ற வேர்டை வச்சு நம்ம இதை ஈஸியா வந்து போட்டிருக்கலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னாலும் அதை விட்டுருங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைப்பது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து இங்க வந்து கொடுக்கல. சரிங்களா? காந்தி இர்வின் ஒப்பந்தத்துல பகத்சிங்க்கு வந்து மரண தண்டனையை வந்து குறைக்கணும் அப்படின்றதே அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே கிடையாது. ஸோ இது வந்து ராங். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்க ஆப்ஷன் பார்க்கும்போது 1 and 3 தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் பி. இதை நம்ம ஈஸியா வந்து சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்றானது. கரெக்டான கூற்று எது எதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாருங்க. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் விதி 36 இருந்து 51 வரைக்கும் கொடுக்கப்படுது. இது வந்து கரெக்ட். டிபிஎஸ்பி இது அப்படியே புக்ல கொடுத்திருப்பாங்க. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரை தரப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இதை அப்படியே கொடுத்திருக்காங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அரசமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த சிந்தனையை ஸ்பானிஷ் அரசமைப்பிடம் பெற்றனர். ஸ்பானிஷ் அரசமைப்பு கிடையாது, அயர்லாந்து. இங்க பாருங்க, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்து நாட்டின் அரசியமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. ஸோ இது வந்து ராங். சரிங்களா? அயர்லாந்து தான் அவங்களுடைய அரசமைப்பு வந்து ஸ்பானிஷ் அரசமைப்பு பெற்றிருப்பாங்க. ஆனா நம்மளோட இந்திய அரசமைப்பை உருவாக்கியவர்கள் டைரக்டா ஸ்பானிஷ்ல இருந்து பெறப்படல. சரிங்களா? அயர்லாந்து தான் இது பெறப்பட்டது, இந்த டிபிஎஸ்பி. ஸோ இது செகண்ட் வந்து ராங்கு. இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் கீழே 1 and 3 வந்து கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஆன்மா அப்படின்றது ராங் தான். சரிங்களா? அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசமைப்பின் ஆன்மா. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா இதை கரெக்ட்னு ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட உண்மையான ஆன்சர் என்ன அப்படின்னா அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது இங்க பாருங்க, புதுமையான சிறப்பம்சம். புதுமையான சிறப்பம்சம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? வேற எதுவும் சொல்லல. ஸோ இது வந்து ஆன்மான்றது கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம். இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். இதை அப்படியே வந்து புக்ல பாருங்க. கூட்டாட்சி அரசியலமைப்பு
இந்திய அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள்ல கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. ஓகேங்களா? இதை அப்படியே கொடுத்துருக்காங்க. காரணம் இந்திய அரசியலமைப்பு அமெரிக்க நாடுகள், அதாவது ஐக்கிய அமெரிக்க நாடுகள் USA போல் இரட்டை குடியுரிமையை வழங்கியுள்ளது. இரட்டை குடியுரிமை கிடையாது, கூட்டாட்சி தான். ஆனா ஒற்றை குடியுரிமை தான் நம்ம இந்தியால. சரிங்களா? இந்த இரட்டை குடியுரிமை பார்த்தாலே இது ராங்கு அப்படின்றத நம்ம போட்டுருக்கலாம். இந்திய அரசியலமைப்பு போல் இந்திய அரசியலமைப்பு அமெரிக்காவை போல் இரட்டை குடியுரிமையை வழங்கி உள்ளது. அப்ப இந்த இரட்டை குடியுரிமை அப்படின்றத கொடுத்திருக்க மாட்டாங்க. ஒற்றை குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. சரிங்களா? இந்த ஒற்றை குடியுரிமை படிச்சிருந்தாலே நம்ம இதை ஈஸியா ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். என்ன ஆன்சர் அப்படின்னா ஏ வந்து சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு கூற்று காரணம் பத்தி கேட்டுக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு பத்தி. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மைகளை கொண்டுள்ளது. இதை அப்படியே கொடுத்திருப்பாங்க. நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையை மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதை வந்து இந்த புக்ல கொடுக்கல அப்படின்னாலும் 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அப்ப ஜிஎஸ்டி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? 101வது சட்ட திருத்த மசோதாவாக கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை வச்சு ஈஸியா வந்து போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். சரிங்களா? கூற்று காரணம் இரண்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன. ஆமா, மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துதான். நாட்டின் மக்கள் தொகை பரவல் சீரற்று காணப்படுவதற்கு, அதாவது ஒரு இடத்துல வந்து சீரற்று காணப்படுது, அப்ப இயற்கை வளங்கள் வந்து கட்டுப்படுத்துது அப்படின்ற நம்ம ஒரு ஐடியாவுக்கு நம்ம வந்துடணும். இங்க பாருங்க, நிலத்தோற்றம், காலநிலை, நீர், இயற்கை தாவரங்கள், கனிமங்கள் மற்றும் ஆற்றல் வளங்களை உள்ளடக்கியது. அதாவது இந்த பௌதீக, சமூக, பொருளாதார, வரலாற்று காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன சீரற்று காணப்படுவதற்கு. அப்ப இந்த இயற்கை வளங்கள் கட்டுப்படுத்துது. எப்படி அப்படின்னா, இப்ப மலை பிரதேசங்கள்ல குறைவான மக்கள் தொகை வாழ்றாங்க. அதாவது மலை பிரதேசங்கள்ல குறைவான மக்கள் வாழ்றாங்க. நிலப்பரப்பு அதிகமா இருக்கிற பிளேஸ்ல அதிக மக்கள் தொகை வாழ்றாங்க. அப்ப இயற்கை வளங்களால தானே அப்படி வாழ்றாங்க. அப்ப மக்கள் தொகையை அது கட்டுப்படுத்துது இல்லையா? இதன் மூலமாவே நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை. பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கிறது, அதாவது சேஞ்ச் பண்ணும். சரி இல்லைங்களா? என்ன ரீசன்? இது அப்படியே புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இடப்பெயர்வு ஆகியவை மக்கள் தொகை வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. மேலும் இவை மூன்றும் மக்கள் தொகையின் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப சேஞ்ச் பண்ணுது. இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? பாதிக்கவில்லை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணதுனால இது வந்து ராங். கூற்று மற்றும் சரி. சரிங்களா? ஏ சரி, ஆர் தவறு. இதை நம்ம படிச்சிருந்தாலே வந்து ஈஸியா வந்து போட்டுக்கலாம். ஜியாகிரபியில லாஸ்ட் லெசனா வந்து கொடுத்துருப்பாங்க. 17th கொஸ்டின் என்ன அப்படின்னா, மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்களை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இத குரோனாலஜிக்கல் ஆர்டரா நம்ம இயர் வைஸ் நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கு என்ன குழுக்கள் கொடுத்துருக்காங்கன்னா, புஞ்ச் குழு, ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, வெங்கடாச்செல்லையா குழு. இதை 10th புக்ல அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நடுவண் மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983ஆம் ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமித்தார். அப்ப 1983 சர்க்காரியா குழு. நெக்ஸ்ட் பாருங்க, 1969 நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு PV ராஜமன்னா தலைமையின் மூவர் குழு ஒன்றை நியமித்தது. எப்ப, எந்த இயர்? 1969 ராஜமன்னார் குழு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000ஆம் ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி MN வெங்கடாச்சலையா தலைமையில்
அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. அப்ப 2000ஆம் ஆண்டு வெங்கடாச்செல்லையா குழு. புஞ்ச் குழு பாருங்க, ஏப்ரல் 2007ஆம் ஆண்டு போட்டிருக்காங்க. இந்த ஆணையத்தையும் வந்து அரசு அமைக்க சொல்லியிருக்காங்க. 2007 பூஞ்சி தலைமையில 3 உறுப்பினர்கள் கொண்டு அமைச்சிருக்காங்க. 2007. அப்ப பாருங்க 1969, 83, 2000, அதாவது 2, 3, 4, 1. இது அப்படியே 4மே புக்லயே கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான்ப்பா. குரூப் 4 வந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 70 to 20 கொஸ்டின்ஸ் 10th புக் படிச்சிருந்தாலே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கப்புறம் இதுவரைக்கும் ஸ்ட்ராங் இல்லைனாலும் இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். குரூப் 2ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் இங்க பாருங்க, அடிப்படை கடமைகள் டாபிக்ல 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. அப்படி சேர்க்கப்பட்ட பொறுப்புகள் தான் குடிமக்களின் கடமைகள். சரிங்களா? அதாவது அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? 42வது அரசியல் சட்ட திருத்தம் 1976. இது அப்படியே டைரக்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி முறைப்படுத்துக. இத சிலபஸை நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னாலே இது ஈஸியா வந்து போட்டலாம். புக்ல பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன? சட்ட மறுப்பு இயக்கம், சிப்பாய் கழகம், வேலூர் கழகம், தென்னிந்திய புரட்சி. இது அப்படியே புக்ல கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, தென்னிந்திய புரட்சி, சிவகங்கையின் வீழ்ச்சி இந்த டாபிக்ல, அதாவது மருது சகோதரருடைய கழகம் தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுவதோடு தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாகவும் குறிப்பிடப்படுகிறது. எப்ப? 1801ல வந்து நடந்திருக்கு. சரிங்களா? மே 1801ல இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப தென்னிந்திய புரட்சி 1801. 800கள்ல தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. 1801. வேலூர் கழகம் 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சியானது நடந்தது. சரிங்களா? 1806. சிப்பாய் கழகம் அப்படின்னா பெருங்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1857ஆம் ஆண்டின் பெருங்கிளர்ச்சி, பெருங்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1857 ஆங்கிலேய ஆட்சிக்கு பெரும் சவால் ஏற்பட்டது. சரிங்களா? அதோடைய தொடக்கத்துல சிப்பாய்கள்லாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பிரிட்டிஷை வந்து தாக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இது சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிப்பாய் கழகமாக உருவெடுத்த இந்த கிளர்ச்சி. அப்ப பெருங்கிளர்ச்சினா சிப்பாய் கழகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1857. சட்ட மறுப்பு இயக்கம் பாருங்க, முழுமையான சுயராஜ்யத்துக்கான போராட்டம் மற்றும் சட்ட மறுப்பு இயக்க தொடக்கம். 1930 ஜனவரி 26ல சுதந்திர திருநாளாவே அறிவிச்சிட்டாங்க. வரிவடா இயக்கம் மற்றும் உள்ளிட்ட சட்ட மறுப்பு இயக்கம் மூலமாகவும் வன்முறையற்ற முறையில் முழுமையான சுதந்திரத்தை அடைவது குறித்தும் நாடு முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அப்ப 1930 சட்ட மறுப்பு இயக்கம் பண்ணாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து. அப்ப ஆன்சர் வந்து 1801, 6, 57, 30. 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், மண் பற்றிய கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. மண்ணை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. வட இந்திய சமவெளியின் மண் பெரும்பாலும் இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்படுகிறது. வட இந்தியா அதிகப்படியான இமயமலை ஆறுகள் மூலமா தான் மண்ணானது படிய வைக்கப்படுகிறது. நம்ம அந்த ஜியாகிரபில ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சிருந்தாலே நம்ம இதை ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம். இது கரெக்ட் தான். செகண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, கருப்பு மண் என்று பிரபலமாக அறியப்படும் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகம் உள்ளது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இரும்பு தாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து இது ராங்கு. செகண்ட் வந்து ராங். தக்கான பீடபூமியிலிருந்து உருவாகும், அதாவது தக்கான பகுதி இங்க கொடுத்துருக்காங்களா, பீடபூமியிலிருந்து உருவாகும் மண் வளமான மற்றும் அதிக ஈரப்பதத்தை தாங்கும் திறனுடையது. ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையுடையது. அப்ப நீண்ட நேரம் ஈரப்பதமா இருக்கும்.
ஸோ இது ஃபர்ஸ்ட் அண்டு 3 தான் வந்து கரெக்ட். சரிங்களா? இதை நம்ம ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் லெசனை படிச்சிருந்தாலே நம்ம ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். 4th கொஸ்டின் என்ன அப்படின்னா அடிப்படை கடமைகளை பத்தி கேட்டிருக்கிறாங்க. சரியான கூற்று. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது. இங்க பாருங்க, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பாதுகாத்தல் கொடுத்திருக்காங்களா? இயற்கை சூழலை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது. இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். இது அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. 3rd ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியங்களையும் பன்முக பண்பாட்டையும் பாதுகாப்பது. இதுவும் வந்து ஒரு அடிப்படை கடமை தான். பாரம்பரியத்தையும் நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். ஸோ இது எல்லாமே அப்படியே கொடுத்துருக்குறாங்க. தனியார் உடைமைகளை பாதுகாப்பது. தனியார் உடைமைகளை ஏன் நம்ம போய் பாதுகாக்கணும்? அது வந்து ஒரு அடிப்படை கடமையே கிடையாது. பொது சொத்துக்களை தான் பாதுகாக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புக்ல அப்படிதான் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பொது சொத்துக்களை பாதுகாத்தல், வன்முறையை கைவிட்டுட்டு. ஸோ இது 4th ஒன் வந்து ராங்கு. 1, 2 and 3 வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. 1801ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் ஒரு சக்தி வாய்ந்த படையுடன் சிவகங்கையை தாக்கினர். ஏன் தாக்குனாங்க? 1801ல மருது சகோதரர் சின்ன மருது ஊமைதுரைக்கு அடைக்கலம் கொடுத்தார். இங்க பாருங்க, அதாவது ஊமைதுரையும் செவத்தையாவும் பிப்ரவரி 1801ல பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்சு பதுங்கி இருப்பாங்க. அவங்க ஊமைதுரையும் செவத்தையாவும் என்ன பண்ணுவாங்க? சின்ன மருதுகிட்ட போயிட்டு அடைக்கலம் கேட்பாங்க. அப்ப அவர் வந்து அடைக்கலம் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க? அவங்கள ஒப்படைக்க சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்க ஒப்படைக்க மாட்டாங்க. ஸோ இதனாலதான் இதை எதிர்த்து தான் வந்து சிவகங்கையை தாக்க ஒரு பெரிய படையோட, சரிங்களா? இதை அடுத்து கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும் சிவகங்கையை நோக்கி படை நடத்தி சென்றனர் 1801ல. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்ட். கூற்று அன்று காரணம் சரியான விளக்கம். 6th கொஸ்டின் பாருங்க. தவறாக இணைக்கப்பட்டது. எந்தெந்த இடத்துல இருந்து யாரெல்லாம் வந்து பீட் பண்ணா எதிர்த்தாங்க அப்படின்றது. கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்புல இருந்தவர். துண்டாஜி வாக்கு வந்து மதுரை கிடையாது, மைசூர். மருது பாண்டியர்கள் எட்டயபுரம் கிடையாது, பாஞ்சாலங்குறிச்சி. பூலித்தேவர் வந்து நெற்கட்டுஞ்சேவல் கரெக்ட். ஸோ இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? தவறாக இணைக்கப்பட்டது 2 and 3. இங்க பாருங்க, அப்படியே பாருங்க. சிவகங்கையுடைய மருது பாண்டியர்கள், திண்டுக்கல் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி. மைசூர், ஓகேங்களா? துண்டாஜி வாக். இது வந்து ராங். மருது பாண்டியர் எட்டயபுரம், சிவகங்கையின் மருது பாண்டியர்கள். சாரிப்பா, கட்டபொம்மன் தான் பாஞ்சாலங்குறிச்சி, சிவகங்கை மருது பாண்டியர்கள். நெற்கட்டுஞ்சேவல் பூலித்தேவன், சரிங்களா? அது நம்ம ஃபர்ஸ்ட்லயே வந்து படிச்சிருப்போம். இந்த லெசன்லயே அதையும் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ 2nd, 3rd மட்டும் ராங். இதுதான் வந்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 6 கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ல நடந்த ஜிஎஸ் கொஸ்டின்ஸ், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து 10th சோஷியல் சயின்ஸ் புக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ப்ரூஃபோட பார்த்தோம், சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கை ஒரு சில லெசன்ஸ் வந்து படிக்காமல் இருந்திருப்பீங்க. அதை தவிர்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் லைன் பை லைனாக நீங்கள் படிங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.